வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, வலைதளத்தில் போதை போட்டு அடிக்கடி ஓவராக ஆட்டம் போடுவார். அவர் வேறு இளவரசன் சொல்லா, குடியரசன் சொல்லா, அவரை பற்றி நாம் இன்றைக்கி பேச போகிறோம். என்ன பேச போகிறோன்னா, வந்து நாங்கள் ஒரு இடம் காமிச்சாச்சு அப்படிம்பாங்க. இவர் ஒரு இடம் காமிக்கிறாரு. அது இவங்க அம்மா வீட்டோட இடமாட்டக்குது. அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, ஜேசி போட்டு நிரப்பணுங்க. அப்புறம் இந்த இடத்துல தான் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்ட போகிறாருன்னு சொல்கிறாரு. எல்லா வீட்டுக்கும் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டணும். சரி, ஓகே, இவர் இதை சொல்கிறாரு. ஓகே, நாம் பொதுவாக ஒரு வீடு கட்டுறோன்னா எதில் கட்டுவாங்கன்னா, ஒரு 10 வருஷமாக வேலைக்கு போயிருப்போம். அந்த சம்பாதித்த பணத்தில் தான் வீடு கட்ட சிறுக சேமித்து அதுக்கப்புறம் இஎம்ஐ லோன் வாங்குவோம். எப்படி லோன் வாங்கணுன்னா, பொதுவாக கணவன் மனைவி இருந்தால் அவங்களோட சேலரியில் பாதி சேலரி, குறிப்பாக கணவர் ஒரு 30,000 வாங்கினா மனைவி ஒரு 15,000 வாங்குகிறாங்க. 30 45 அந்த சேலரியில் ஸ்லிப்பை காமிச்சு அதுக்கப்புறம் தான் லோன் வாங்குவேன். லோன் வாங்குறதுக்கு அவ்வளோ சாதாரணப்பட்ட வேலை கிடையாது. ஐடி இது பண்ணியிருக்கணும். அப்புறம் அவங்க சேலரி ஸ்லிப்பு என்கொயரி பண்ணுவாங்க. வீட்டுக்கு வந்து என்கொயரி பண்ணுவாங்க. ஆஃபீஸ்க்கு வந்து என்கொயரி பண்ணுவாங்க. ஆனால் இளவரசன் எப்படி லோன் வாங்குவாருன்னு கேட்டால் எனக்கு தெரியலிங்க. அவர் எந்த வேலை வெட்டிக்கும் போகிறது கிடையாது. யூடியூப் வருமானத்தை கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. யூடியூப்பில் எனக்கு மாதம் 1.5 லட்ச ரூபா வருமானம் வருதுன்னு பேங்க்காரர்கிட்ட சொன்னால் பேங்க்காரை காரி துப்பிட்டு போயிடுவா. ஏப்பா, நீ எல்லாம் உழைச்சி சம்பாதிக்கலையா, இப்படி தான் சம்பாதிச்சிருக்கிறியா அப்படின்ட்டு காரி துப்பிட்டு ஒரு 10 லட்சம் வர வேண்டிய லோனை 2 லட்சமாக பண்ணிடுவார். அப்புறம் டாக்குமெண்ட் வச்சு லோன் வாங்கலாம். அவர் டாக்குமெண்ட் வச்சு லோன் வாங்கணுன்னா இவங்க அம்மா வீட்டோட டாக்குமெண்ட் வச்சு தான் லோன் வாங்கணும். இவருக்கு எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாது. இது வரைக்கும் இவர் யூடியூப்பில் சம்பாதிச்சதை குடித்ததை அழிச்சிக்கிறாரு. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு வீடு நாம் கட்டோன்னா வேலைக்கு போய் கட்டலாம், வியாபாரம் பண்ணி கட்டலாம், பிஸ்னஸ் பண்ணி அதில் வர லாபத்தில் கட்டலாம். ஆனால் இந்த ஆள் பார்த்திங்கன்னா, யூடியூப்பில் மாதம் இலவச வருமானம், எந்த வேலை வெட்டிக்கு போகாமல் மக்களோட பணத்தில் வாங்கி வீடு கட்ட போகிறதுன்னு பெருமையாக வேறு சொல்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா, இளவரசனும் வேலைக்கு போகிறதில்ல, அவங்க மனைவியும் வேலைக்கு போகிறதில்ல. எப்படி ஒரு லோனு அப்ளை பண்ணுவார்னு எனக்கு தெரியல. மொத்தத்தில் ஒரு வீடு சராசரியாக ஒரு வீடு கட்டோன்னா, ஒரு 2 பெட்ரூம் ஒரு கால் வீடு கட்டோன்னா இன்றைக்கி 30-40 லட்ச ரூபா வந்துடுங்க. ஆர்சி வீடுங்க. அது சிமெண்ட் சீட்டு, அது தனி கணக்கு, அது விட்டுருங்க. ஏன்னா நான் இப்போ வீடு கட்டி இஎம்ஐ போயிட்டுருக்கிறது மாதம் 27,500 இஎம்ஐ போயிட்டுருக்குது. ஆனால் இவர் லோன் போடணும் அப்படிங்கிறது. எப்படி லோன் போடுவார்னு எனக்கு தெரியல. ஒன்றா சேலரி வச்சு லோன் போடணும், அது வாழ்க்கையிலே நடக்காது. இவர் வந்து வேலைக்கு போய் சம்பாதிச்சது இல்லவே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா, வீடு கட்டுறோன்னு சொல்கிறாரு. உழைச்சி தான் கட்டுவாங்க. ஆனால் இவர் உட்கார்ந்த இடத்துலையே வந்து வீடு கட்டுறாரு. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா, எல்லாம் உழைக்காமல் வந்து வீடு கட்டினாருன்னா பெருமை நியாயம் பேசுவாங்க இவங்க. ஆனால் நாங்கள் வீடு கட்ட போகிறோம். எதில் கட்டுறீங்க அதுதான் கேள்வி. வீடு எல்லோரும் நிறைய பேருக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அண்ணா அப்படி கட்டுங்கண்ணா, அண்ணா இப்படி கட்டுங்கண்ணா. யாரும் வந்து அண்ணா எப்படின்னா வீடு கட்டுறீங்க, உழைச்சி தான் கட்டுறீங்களா இல்லை இலவச வருமானத்தில் கட்டுறீங்களான்ட்டு யாரும் கேட்டுருக்க மாட்டாங்க. அவங்க தாங்க இவங்க சப்ஸ்கிரைபர். என்ன காரணம்னா, அவங்களுக்கு சுய அறிவு இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே கிடையாது. அதாவது சுய அறிவு இருந்தால் கரெக்டான ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இவரை பார்த்து. ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்போ வந்து என்ன அர்த்தம், அவங்க சப்ஸ்கிரைபருக்கு சுத்தமாக சுய அறிவு கிடையாது. அப்புறம் இலவச வருமானத்தில் வீடு கட்டுறாரு, அது வேறு விட்டுருங்க. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, லோன் 5 லட்சம் வாங்கணுங்க, அப்புறம் கையிலேருந்து ஒரு 5 லட்சம் போடணுங்க, 10 லட்சத்தில் வீடு கட்ட முடியாதுங்க. ஆர்சி வீடாக இருந்தால் மினிமம் கை வச்சிங்கன்னா குறைந்தபட்சம் 20 25 லட்சமாவது வந்துருங்க. சும்மா 20 லட்சத்தில் வீடு கட்ட முடியாதுங்க. நான் சொல்கிறேன், என்ன இன்றைக்கி கம்பி விற்கிற விலை என்ன, சிமெண்ட் விற்கிற விலை என்ன, அதெல்லாம் நம்ம இளவரசருக்கும் தெரியாது, அந்த காய்கறிக்கும் தெரியாது. காய்கறிக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்படியாவது நம்ம ஆடம்பரமாக இருக்கணும், நம்ம கறி திங்கணும், நம்ம புதுசாக குடிசை ஆட்டம் போட்டாலும் நம்மளுக்கு வருமானம் வரும். அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு வீடு கட்டும்போது வாஸ்துன்னு ஒன்று இருக்குதுங்க. வாஸ்தை பார்க்கணும். இவர் சில நாட்களுக்கு முன்பு
ஜோசியரை அவமதித்து பேசினார். இவர் ஃப்ரெண்டு யார் ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாராட்டுக்குது. அப்போ வந்து இவர் ஜோசியர் எல்லாம் ஜோசியமெல்லாம் பார்க்காதீங்க, ஜோசியம் பார்த்தா அழிஞ்சு போயிடுவீங்க, ஜோசியமெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னாரு. இப்போ இவர் வீடு கட்ட போகிறாரு. அப்போ ஜோசியம் தான் பார்ப்பார். அப்போ இவர் எந்த பூஜை வச்சு ஜோசியம் பார்ப்பாருன்னு எனக்கு தெரியல. அன்றைக்கி ஜோசியரை அவமதிச்சார், இன்றைக்கி ஜோசியரை ஆதரவு கொடுப்பாரு எனக்கு தெரியல. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வர வருமானம் பூரா இலவச வருமானம் தான். அப்புறம் நம்ம ஒரு லோனுக்கு போகும்போது அந்த லோனோட எலிஜிபிலிட்டி வந்து வேலைக்கு போய் வர கெப்பாசிட்டியில் தான், இல்லைன்னா பிஸ்னஸ் டாக்குமெண்ட் கொடுக்கணும். இவர் எந்த டாக்குமெண்ட் கொடுத்து லோன் வாங்குவார்னு எனக்கு தெரியல. டாக்குமெண்ட் கொடுத்தா அந்த இடத்தோட வேல்யூ பொறுத்து தான் லோன் கிடைக்கும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இலவச வருமானத்தில் இப்போ வீடு கட்ட போகிறாங்க. அதை சொல்லுங்கள். உழைச்சலாம் கிடையாது இதில், வந்து பெருமை பேசுகிறக்கு ஒன்றும் கிடையாது. அப்புறம் அவங்க சப்ஸ்கிரைபரை வந்து சுய அறிவோட கருத்து கேளுங்க. அதாவது இவர் வீடு கட்ட போகிறான்னு சொல்கிறாங்க. அது ஒரு தெளிவாக 2-3 பேருக்கு கேட்டுருக்குறாங்க. நீங்கள் எப்படிங்க வீடு கட்ட போகிறீங்க, எந்த வேலை வெட்டிக்கும் போனதில்லை, எப்படி கட்ட போகிறீங்க, இலவச வருமானத்திலையா, அதை சொல்லுங்கன்னு கேட்டுக்கிறாங்க. ஆனால் இவர் ரிப்ளை கொடுக்கல. இவர் ரிப்ளை கொடுக்க மாட்டாருங்க. இவர் மானே தேனே பொன்மானே சொன்னால் மட்டும்தான் இவர் ரிப்ளை கொடுப்பார். இதுக்கெல்லாம் ரிப்ளை கொடுக்க மாட்டார். அப்புறம் லைவில் வருவார். மானே ஆமாம் சாமி, மானே சாமி, ஓகே சாமி அப்படின்னு சொன்னால் தான் ரிப்ளை கொடுப்பார். இவருக்கு வேலை வெட்டிக்கு போகிறதுலையும் கேட்டால் அவன் வசைப்படுவார். இப்போ வந்து ஒரு ஆள் வந்து வீடு கட்டோன்னா நான் தான் சொன்னேன் இல்லைங்க, சிறுக சேமித்து அந்த வருமானத்தை கட்டுவாங்க. ஆனால் இந்த ஆள் மக்களோட பணத்தில் சிறுக சேமித்து அந்த பணத்தில் வீடு கட்ட போகிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னி இவர் வீடு கட்டினான்னா இவர் எப்படி குடிப்பாருன்னு எனக்கு தெரியல. இவர் குடிக்கிறக்கே மாதம் ஒரு 20,000 வேணும், இஎம்ஐக்கு ஒரு 20,000 வேணும், 40,000 வேணும். அப்புறம் குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு 60,000. அப்புறம் இவர் ஆடம்பரமாக இருக்க முடியாதே, அதான் கேள்வி. ஒரு வீடு கட்டினா ஒரு மனுஷன் 20 வருஷத்துக்கு தூங்க முடியாதுங்க. என்ன காரணம்னா மாதம் இஎம்ஐ கட்டுறோம். வேலைக்கு போகிற ஆளுகளுக்கெல்லாம் ஒரு வீடு வாசல் கண்டிப்பாக கட்டியே ஆகணுங்க. கட்டாமல் ஒரு ஆளும் கிடையாது, உழைச்சி தான் கட்டுவாங்க. அது வந்து எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு வீடு கட்டுறங்கிறது வாழ்நாள் கனவு. ஆனால் இந்த ஆள் பார்த்தீங்கன்னா எந்த வேலை வெட்டிக்கும் போனது இல்லைங்க. ஆனால் இலவச வருமானத்தில் வீடு கட்ட போகிறேன்ட்டு பெருமையாக நான் பேசுகிறாரு. அது லோன் வாங்கும்போதே இவருக்கு அந்த அருமை தெரியும். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது, வெளி உலகத்தை பற்றி தெரியாது. ஒரு பேங்க்கில் எந்த மாதிரி ப்ரொசீஜர் எந்த மாதிரி இருக்குதுன்னு எல்லாம் கேட்டால் எல்லோரும் வந்து லோன் அப்ளை பண்ணும்போது நாங்கள் அந்த வேலைக்கு போகிறேன் இந்த வேலைக்கு போகிறேன். இவர் எந்த விதத்தில் லோன் அப்ளை பண்ணும்போது பேங்க் ஆஃபீஸர்கிட்டன்னு சொல்லுவாங்க, நாங்கள் எந்த வேலை வெட்டிக்கும் போகிறது இல்லைங்க, யூடியூப்பில் வச்சு வருமானம் பார்க்குறேன்னு பேங்க் ஆஃபீஸரு மேலே இங்கேயும் பார்க்குறாரு. இப்படியெல்லாம் சோம்பேறி இருக்கிறாங்களா அப்படின்ட்டு அவரே நினைப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா வீடு கட்டும்போது வாஸ்தெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இவங்க வாஸ்து பார்ப்பாங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஏன்னா இவங்க ஜோசியர் வீட்டுக்கு வாடகை வீட்டில் குடி வரக்கு முன்னாடியே கறி எடுத்துன்னா அழுகோ அந்த அம்மையார் குடல் கறி எடுத்துனாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கும்போது இவருக்கு உண்டான அருமை அப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இஎம்ஐ ஒரு ஆள் வந்து வீடு கட்டிட்டு இஎம்ஐ கட்டும்போது ஒரு 20 வருஷத்துக்கு கண்டிப்பாக தூங்க முடியாது. ஆனால் இவர் நாங்கள் வீடு கட்ட போகிறோம், லோன் வாங்க போகிறோம் அப்படின்னெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. மொத்தத்தில் இலவச வருமானத்தில் வீடு கட்ட போகிறாரு. இன்னி வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைபர்லாம் இவரோட வீடியோ பார்த்து ஆதரவு கொடுங்க. அப்போ தான் இவர் வந்து இலவசமாக வீடு கட்ட முடியும். அதனால தான் சொல்கிறாரு, என்னோடய நிறைய வீடியோ பாருங்கள், அப்போ தான் எனக்கு நல்லா வருமானம் வருங்க, அப்போ தான் நல்லா உங்கள் காசில் நாங்கள் வீடு கட்ட போகிறோம். இல்லை எனக்கு உழைப்புங்க அர்த்தம் தெரியாதவன். அதனால் நீங்கள் வந்து என்னோடய நிறைய வீடியோ பார்த்து ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நான் வீடு கட்ட முடியும். அதனால் வந்து அவங்க சப்ஸ்கிரைபருக்கு சுய அறிவு இருந்தால் இவரோட வீடியோ பார்க்காம நல்ல வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.